இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் பாரிவேர். நல்லன எல்லாம் தரும் அம்பிகை. சரஸ்வதியினுடைய ஒரு மகிமையை பார்க்கும் பொழுது ஆதிசங்கரரை பற்றி எப்படி நினைக்காம இருக்க முடியும்? ஆதிசங்கர பகவத் பாதாள் மண்டன மிஸ்ரர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்க்கறதுக்காக வருகின்றார். குமாரளப்பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்லி தன்னுடைய அத்வைத சித்தாந்தமானதை ஸ்தாபனம் பண்றதுக்கு கூட சிலர் வேண்டும் இல்லையா, அந்த மாதிரி மண்டன மிஸ்ரரை போய் பார்த்து வாதம் பண்ணணும்னு கிளம்பினார். மண்டன மிஸ்ரர் எப்பேற்பட்டவர்னா, அவருக்கு சன்னியாசிகளே கண்டாலே பிடிக்காது. ஏன் சன்னியாசிகளை கண்டா பிடிக்காது அப்படின்னா, கர்ம அனுஷ்டானங்கள் நித்தியம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் அதில் இருந்து தப்பித்து ஓடுபவர்கள் சன்னியாசின்னு ஒரு எண்ணம் மண்டன மிஸ்ரருக்கு உண்டு. இப்ப அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். வாதம் செய்து மண்டன மிஸ்ரரை சுரேஸ்வராச்சாரியாராக மாற்ற வேண்டிய கருணையோடு பகவத் பாதாள் மாஹிஷ்மதின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார். இன்னைக்கு நம்ம சொல்றோமே மகிழ்மதி அப்படின்னு எல்லாம். அந்த மாஹிஷ்மதி நுழையும் பொழுது பகவத் பாதாள் சரித்திரம் எப்படி சொல்றது தெரியுமா? 2 பெண்கள் குளத்துல தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கின்றார்கள். தீர்த்தம் எடுக்கிற பெண்கள் இடத்துல மண்டன மிஸ்ரர் வீடு எதுன்னு கேட்டாராம். அந்த 2 பெண்களும் சம்ஸ்கிருதத்துல பதில் சொன்னார்களாம். சம்ஸ்கிருதத்துல எப்படி பதில் சொன்னார்கள்? எந்த வீட்டு வாசல்ல கிளி கூட கூண்டுல இருந்தபடி வேதத்தையும் கிரகஸ்தாசிரமத்தின் மேன்மையை பற்றி பேசுகிறதோ அதுதான் மண்டன மிஸ்ரர் வீடுன்னு சொன்னதாம் அந்த 2 பெண்களும். அப்போ பெண்கள் ஜாஸ்தி படிக்க முடியுமாங்கிற ஒரு காலத்துல இவ்வளவு பாண்டித்யத்தோடு 2 பெண்கள் இருக்காரே அப்படின்னு பகவத் பாதாள் வியந்து போகின்றார். அப்படி மாஹிஷ்மதியினுடைய ஒரு ஸ்ரேயஸ் எப்படி இருக்குன்னு புரிந்து கொண்டார். ஆதிசங்கரர் அங்க வந்தாராம். வந்த உடனே அவரை பார்த்து, நீ யாருப்பா, எதற்கு இங்க வந்திருக்கன்னு கேட்டார். அவர் சொல்கின்றார், வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு தான் வந்திருக்கேன். வியாசர் கூட சொல்றார், பிக்ஷை ஆகட்டும்னார். அவர் சொல்றார், நான் உணவு பிக்ஷைக்காக வரல, வாத பிக்ஷைக்காக வந்திருக்கேன்னாராம். அப்ப வாதம் பண்ணலாம் என்று ஆரம்பிச்சாலாம். 21 நாள் வாதம் நடக்கிறது. இந்த வாதத்திற்கு யாரு நடுவரா வைக்கலாம் அப்படின்னு பார்த்த போது மண்டன மிஸ்ரருடைய மனைவி சரசவாணின்னு பேர் அவளுக்கு. அந்த சரசவாணியே தீர்ப்பு சொல்லட்டும்னார். ஏன் தெரியுமா? ஆதிசங்கரருக்கு நன்றாக தெரியும் மண்டன மிஸ்ரர் பிரம்மதேவரனுடைய அவதாரம், சரசவாணி சாக்ஷாத் சரஸ்வதியினுடைய அம்சமா பிறந்தவ அப்படின்னு தெரியும். அதோடு மண்டன மிஸ்ரர் வீட்டு கிளிக்கே அவ்வளவு விஷயம் தெரியும்னா மண்டன மிஸ்ரர் மனைவி எப்பேற்பட்ட ஒரு பாண்டித்யம் உள்ளவளா இருக்கணும். அதனால அவ தான் தீர்ப்பு சொல்ல சரி அப்படின்னு நினைச்சார். ஆனா சரசவாணி பார்த்தா, நான் தீர்ப்பு கூற முடியுமோ? ஒரு பக்கம் என் கணவன் தோத்து விட்டார்னு சொல்றதா, இல்ல ஒரு சன்னியாசி தோற்று விட்டார்னு சொல்லுவதா? அது சரி வராது. அதனால அவ என்ன பண்ணினா, 2 மாலையை எடுத்துட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணாலாம். 2 பேரும் கழுத்துல போட்டுக்க வேண்டியது. வாதம் முடியும் பொழுது யார் கழுத்துல மாலை வாடாம இருக்கோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாலாம். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 21 நாள் வாதம் நடந்தது. 21 நாளிலையும் 2 பேருடைய மாலையும் வாடவில்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் பரஸ்பரம் வாதத்துல ஒருவருக்கொருவர் ஜெயித்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப சரசவாணி கடைசியில் எப்படி பார்த்துட்டு இருக்கா, என்னத்தான் நடக்க போறதுங்கிறப்ப மண்டன மிஸ்ரருடைய மாலை வாடிவிட்டது. ஆதிசங்கரர் வாதத்துல ஜெயித்து விட்டார். அப்பவும் சரசவாணி விடல. கணவன் மனைவிங்கிறது ஒரு காயின் மாதிரி, நாணயத்தினுடைய இரு பக்கம் மாதிரி. ஒரு பக்கத்தை தான் நீ ஜெயிச்சிருக்க, இன்னொரு பக்கத்தையும் ஜெயிச்சா அதுக்கப்புறம் பார்க்கலாம்னா. சர்வஜர் இல்லையா, அதனால சரசவாணியையும் ஜெயித்து விட்டார். அப்ப என்ன ஆனது? சரசவாணி எப்படி அனௌன்ஸ் பண்ணினா, என் கணவர் தோற்று விட்டார், இவர் ஜெயித்து விட்டார், அப்படி அனௌன்ஸ் பண்ணலையா. ஞானம் சரஸ்வதி என்றால் வேறு என்ன? 2 பேருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணி இருவரும் பிக்ஷைக்கு வாருங்கள் என்று அழைத்தாளாம். ஏன்னா கணவனா இருந்தா போஜனத்துக்கு வாருங்கள்னு கூப்பிடணும், சன்னியாசிய பிக்ஷைக்கு வாருங்கள்னு கூப்பிடணும். இப்போ இவர் ஜெயிச்சதுனால அவரும் சன்னியாசியாக வேண்டும்ங்கிற நிர்பந்தத்துக்குள்ள வந்தாச்சு. அதனால 2 பேரும் பிக்ஷைக்கு வர வேண்டும் என்று அழைத்தாளாம். அதன் பிறகு பிக்ஷையை முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது, நானும் உங்களோட வரேன்னு சரசவாணி பின்தொடர துங்கபத்ரா தீரத்துக்கு வந்தார்கள். துங்கபத்ரா தீரத்துல
ஒரு காட்சியை பகவத் பாதாள் பார்த்தாராம். ரொம்ப அழகான காட்சி ஆதிசங்கரருக்கு தெரிந்தது. ஒரு தவளை இருக்கு இல்லையா, அந்த தவளையானது பிரசவ வலியில இப்படியும் அப்படியுமா பிறண்டு கொண்டு இருக்கின்றதாம். பிரசவ வலியில துடித்து கொண்டிருக்கும் தவக்களைக்கு சர்ப்பம், பாம்பு நிழல் பிடிக்கிறதாம். அப்படி கொடமாறி அழகா விரிந்து அதற்கு நிழலை காண்பிக்கின்றதாம். அந்த சூரியன் எதுவும் பண்ணாம. பகவத் பாதார் நினைச்சார், இந்த மண்ணின் விசேஷம் போல இருக்கு, துவேஷம் பார்க்க தெரியலையே. பொதுவா தவக்களைய பாம்பு சாப்பிடும் இல்லையா, ஆனா இங்க பாம்பு தவக்களைய ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் சாரதையாக அவள் இருக்கணும் என்று அப்படி திரும்பி பார்க்க சலங்கை ஒலியும் அந்த இடத்துல குறைய அந்த இடத்திலேயே சாரதையாக அவளை பிரதிஷ்டை பண்ணினார் ஆதிசங்கர பகவத் பாதாள். ஸ்ருங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அந்த ஸ்ருங்கேரி சாரதையை பற்றி புரந்தரதாசர் பாடக்கூடிய கீர்த்தனம் அடுத்து. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಲೋಲಾಲೋಚನೆ ತಾಯೆ ನಿರತ ನಂಬಿದೆ ನಿನ್ನ, ಲೋಲಾಲೋಚನೆ ತಾಯೆ ನಿರತ ನಂಬಿದೆ ನಿನ್ನ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯೋಳು ನಿಲ್ಲಬಾರದೆ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಅಕ್ಷರಕ್ಷರ ವಿವೇಕವ ನಿನ್ನ ಕುಕ್ಷಿಯೊಳಿರೆಡು ಲೋಕವ. ಅಕ್ಷರಕ್ಷರ ವಿವೇಕವ ನಿನ್ನ ಕುಕ್ಷಿಯೊಳಿರೆಡು ಲೋಕವ. ಸಾಕ್ಷಾತ್ ರೂಪದಿಂದ ಒಲಿದು ರಕ್ಷಿಸುತ್ತಾಯೆ, ಸಾಕ್ಷಾತ್ ರೂಪದಿಂದ ಒಲಿದು ರಕ್ಷಿಸುತ್ತಾಯೆ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯೋಳು ನಿಲ್ಲಬಾರದೆ. ಶೃಂಗಾಪುರ ನೆಲವಾಸಿನಿ ದೇವಿ ಸಂಗೀತ ಗಾನ ವಿಲಾಸಿನಿ. ಶೃಂಗಾಪುರ ನೆಲವಾಸಿನಿ ದೇವಿ ಸಂಗೀತ ಗಾನ ವಿಲಾಸಿನಿ. ಮಂಗಳ ಗಾತ್ರಳೆ ಬಳಿರೆ ಬ್ರಹ್ಮಣ ರಾಣಿ, ಮಂಗಳ ಗಾತ್ರಳೆ ಬಳಿರೆ ಬ್ರಹ್ಮಣ ರಾಣಿ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಸರ್ವಾಲಂಕಾರದಯ ಮೂರುತಿ ನಿನ್ನ ಶರಣವ ಸ್ತುತಿಸುವೆ ಕೀರುತಿ. ಸರ್ವಾಲಂಕಾರದಯ ಮೂರುತಿ ನಿನ್ನ ಶರಣವ ಸ್ತುತಿಸುವೆ ಕೀರುತಿ. ಗುರುಮೂರ್ತಿ ಪುರಂದರ ವಿಠಲನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತ, ಗುರುಮೂರ್ತಿ ಪುರಂದರ ವಿಠಲನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಲೋಲಾಲೋಚನೆ ತಾಯೆ ನಿರತ ನಂಬಿದೆ ನಿನ್ನ, ಲೋಲಾಲೋಚನೆ ತಾಯೆ ನಿರತ ನಂಬಿದೆ ನಿನ್ನ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಪಾಲಿ ಸೆಮ್ಮ ಮುದ್ದು ಶಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. ಎನ್ನ
ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ನಿಲ್ಲಬಾರದೆ. போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. நல்லன எல்லாம் தரும் அம்பிகை. குமரகுருபரனுடைய சகல கலாவல்லி மாலையோட நம்ம பூர்த்தி பண்ணுவோம். இந்த சகல கலாவல்லி மாலைன்னு சொல்லுவது எப்படி உருவானது